பண்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் சொல்கிறார் எவ்வளோ தீர்க்கமாக சொன்னார். அது மாதிரி அந்த படம் போகலை. அப்போ தான் ஒரு பேட்டியில் சொல்லுவார் எம்ஜிஆர், ஒரு கதாபாத்திரமும் கதை அமைப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்லுவார் அற்புதமான பதில். இதுதான் சினிமாவுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு பிதாமகராக இருந்திருக்கார் பாருங்கள். அவர் சொல்லுவார், தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதாகவும் அதை காப்பாற்றுவதற்கு உரிய கதாபாத்திரங்களை நடிகர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை சுற்றியே கதை வட்டமிட்டாக வேண்டும், வெளியே போக முடியாது. அப்போ நல்ல கதை அமைப்பும் நல்ல கதாபாத்திரங்கள் இப்படித்தான் அமையணும்னு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் நாங்கள் நிறைய பேசணும் அதை பற்றி. அப்போ சொன்னார், எம்ஜிஆருங்கிறவர் சாதாரணமான ஒரு ஏதோ வந்தார் நடித்தார் போனாலும் இருந்ததே கிடையாது. எந்த படத்துலையும் நடிக்க போனாலும் சரி தான், அதில் A to Z அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு. அதனால தான் நான்